ஃப்ரெண்ட்ஸ், மிட்டு மிட்டியின் யூடியூப் சேனல். ஒரு அழகான காலை. சூரியன் மெதுவாக உதயமாக மாய புல்வெளி முழுவதும் பொன்மொழியை பரப்பியது. மலர்கள் ஆடின, பட்டாம்பூச்சிகள் பறந்தன. இது ஒரு சிறந்த நாள். அன்றைய காலை சிறிய அன்பான தேவதை மிட்டி ஒரு சிறிய மலர் மொட்டை கண்டாள். அது மெதுவாக வெளிச்சத்தை பிரகாசித்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மலரும் என்ற நம்பிக்கையுடன் மிட்டி அந்த மொட்டை கவனமாக பார்த்தாள். அதே வேளையில் அவசரத்தின் ராஜாவான மிட்டு அங்கு வந்தான். மொட்டு மலர காத்திருப்பதற்கு அவன் விரும்பவில்லை. ஏன் இவ்வளவு நேரம் என்று அவன் நினைத்தான். அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும் இந்த உலகம் சீக்கிரம் ஓட வேண்டும் என்ற அவசரத்தை காட்டியது. மிட்டு மலரை விரைவில் மலர வைக்க பல முயற்சிகள் செய்தான். அருகே நின்று ஊதி பார்த்தான், குனிந்து பார்த்தான், சுற்றி நடந்து கொண்டே இருந்தான். ஆனால் மலர் மொட்டு அமைதியாகவே இருந்தது. மெல்ல மெல்ல அந்த மொட்டு திறந்து கொண்டே இருக்க ஒவ்வொரு இதழும் ஒரு மந்திர இசை போல பரவியது. இதழ்களில் ஒளி படர அந்த மலர் தனது அழகை வெளிப்படுத்த தொடங்கியது. அந்த மாயமான நிமிடத்தை பார்த்து மிட்டுவும் மிட்டியும் வியந்து போயின. அந்த அழகை கண்டு மிட்டுவின் மனம் மெதுவாக மாற ஆரம்பித்தது. அவன் புரிந்து கொண்டான், எதையும் வற்புறுத்தி விரைவில் நடத்தி வைக்க இயல்வது முடியாத காரியம் என்று. ஒவ்வொரு விஷயமும் அதன் நேரத்தில்தான் அதனின் முழு அழகையும் காட்டும். அன்று மிட்டு கற்றுக்கொண்ட பாடம் மிகவும் முக்கியமானது. பொறுமை என்பது காத்திருப்பது மட்டுமல்ல, காத்திருக்கும் பொழுது அமைதியாக இருக்க கற்றுக்கொள்வதும் தான். அவசரப்படாமல் இயற்கைக்கு அதன் நேரத்தை கொடுத்தால் அதன் அழகு தானாக வந்து சேரும். மலர் இப்பொழுது முழுவதும் மலர்ந்து பிரகாசித்தது. அதை பார்த்து மிட்டுவின் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு. அவன் தன்னால் காத்திருக்கப்பட்ட அந்த ஒரு நிமிடம் அந்த மலரின் அழகை இன்னும் அர்த்தமுள்ளதாக மாற்றியது.